உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எனக்கு கொடுக்க போகுது, என்ன மாதிரி என்னை இயக்க போகுது, நான் என்னெல்லாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். மற்றவர்களை மயக்கும் மீனராசி நேயர்களே. என்ன மேடம் எடுத்தோன்னே என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பயுமே மயக்கிற பேச்சு தானே மீனராசிக்காரர்களுக்கு. அடிக்கடி சொல்லுவேன். மீனராசிக்காரங்கிட்ட உட்காந்து பேசிட்டோம் அப்படின்னா நம்மளை மாற்றி விட்டுருவாங்க. இந்த பயங்கரமான இந்த மதம் மாற்றம் செய்யக்கூடிய ஆட்களை விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க தான். சும்மா விளையாட்டு சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அந்தளவுக்கு தெளிந்த ஞானம். ஒரு பக்கம் மீனம் பேசவே பேசாது, ஒரு பக்கம் மீனம் பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மீனம்னாலே 2 மீன் தாங்க. இப்படி ஒரு மீன், இப்படி ஒரு மீன். அதுவும் ஆற்றுக்கு போகாது, ஆற்றுக்கு எய்த்தாப்பில் ட்ராவல் பண்ணிட்டு போகும். மீன் எப்பயுமே ஆற்றோட போகுது, ஆற்றுக்கு எய்த்தாப்பில் ட்ராவல் பண்ணும். நயா வழி தனி வழி நம்ம தலைவர் மாதிரி சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னா மீனராசிக்காரர்கள் தான். ஓகே, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. 1 2 கிட்டத்தட்ட 5 கிரகத்தின் தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு அதிவற்புத புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஆட்களாக மீனராசிக்காரர்கள் ஜொலிக்க போகிறீர்கள் இந்த ஏப்ரல் மாதம். நக்கல்லாம் அடிக்கல, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், நிஜமாவே சொல்கிறேன், காமெடிக்கெலாம் சொல்ல. என்ன 2ஆம் வீட்டு அதிபதி மட்டும் கொஞ்சம் அப்படியே நீச்சமாகி 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்றனால கொஞ்சம் குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் வரலாமே தவிர மற்றபடி மீனராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்குது. நிறையா நண்பர்களை பார்க்க போகிறீர்கள். பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட்லாம் பறக்கும். நிறைய பேரோட கூப்பிட்டு ஒரு மீட்டிங்லாம் போடுவீங்க. ஒரு வாக்கிங் போகும்போது திடீர்னு ஃப்ரெண்டை பார்ப்பீங்க, பழைய ஃப்ரெண்டை பார்ப்பீங்க. பார்த்து அதில் ஒரு உரையாடல், அதில் ஒரு மகிழ்ச்சி. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கன்னிராசி ஒரு மாதிரி இந்த 9 கிரகத்தையும் கதகளிக்க வைக்கிறதுனா, மீனராசி இந்த ஒரு 6 கிரகத்தை கதகளிக்க வைக்கிற அளவுக்கு காம்படிஷன் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. சரி, கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரையச்சனி முடிந்து ஜென்மச்சனி ஆரம்பம். ஏதாவது படுத்துமானா, நானும் எல்லா வீடியோலும் சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க குரு வீட்டில் சனி இருக்காரு, பெருசாக படுத்த மாட்டார்னு. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். என்ன தான் கோச்சார கிரகங்கள் வந்தாலும் கூட நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் பண்ண போகுது. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். தசாபுத்தியை பொறுத்து தான் அதெல்லாம் இயங்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாத ராசி பலன்களில் கொஞ்சம் நம்மளை பூஸ்ட் பண்ணிவிடும். இதெல்லாம் பண்ணுன்னு தூண்டும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 4 காரணிகள் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவே உங்களுக்கு வரணும்னு முடிவு ஆயிடுச்சுன்னா, நான் வேணும், அவர் வேணும், கேமராமேன் வேணும், லைட்டு வேணும், முதல்ல பார்க்குறதுக்கு நீங்கள் வேணும், போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் வேணும், இதெல்லாம் வேணும்ல. ஸோ அப்போ ஒன்று சக்ஸஸ் ஆகிறதுக்கு இத்தனை விஷயமும் வேணுன்ற மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு இந்த தடவை 5 கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து உங்களை முன்னிறுத்தியே ஆவேன்னு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு 5 விதமான காரணிகளை தன்னில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ராசியாக மீனராசிக்காரங்க இந்த தடவை இருக்கீங்க. சூப்பராக இருக்குங்க. சிந்தனையில் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி எப்பயும் போல் வழக்கம் போல் ஆர்டர் கொடுத்துட்டீங்கள்ல. வெள்ளை கர்ச்சீஃபு பத்தலை, வெள்ளை போர்வை பத்தலை, இப்போ கொடுத்து கம்பெனியில் கொடுத்து பெருசாக ஆர்டர் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஒரு 3 வருஷத்துக்கு அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் சரி இருக்கும்போது நேராக பார்க்கக்கூடிய வீடை 7ஆம் வீட்டை தான் பார்ப்பார். அதுவும் யாரோட வீடுனா, காதலாகி கசிந்து உருகக்கூடிய புதனோட வீடு. அந்த வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பௌஸோட உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும். உங்களோட உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தலைக்கு மேலே 5 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா 5 விதமாக இயங்க போகுதுங்க. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ரொம்ப சுகமாக, சொஃபஸ்டிகேட்டடாக, ஜாலியாக ஒரு பிளானிங் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஓகே ரன். இப்போ 4ஆம் வீட்டு அதிபதி தான் புதன். ஓகேவா? 4க்கும் 7க்கும் உடையவர் தான் புதன். ஸோ உங்களுடைய உடைமையெல்லாம் என்ன ஆகுதுன்னா டியூவலாக கிடைக்க போகுது. 2 லட்டு திங்க ஆசையான 2 தடவை கிடைக்க போகுது. 2 இயங்க போகுது. நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. இல்லை நிறைய பத்திரப்பதிவு வருவதற்காக நீங்கள் பத்திர அலுவலகத்தை போய் பார்க்க நிறைய தடவை இந்த மீனராசிக்காரங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இல்லை பத்திர ஆஃபீஸ்க்கு, டாக்குமெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வர போகிறீங்க. போனீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சிவகாமி கம்ப்யூட்டர் கரெக்டானு பார்த்துக்கலாம் நம்ம, சரியா? அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது. நிறைய பத்திர ஆஃபீஸ்க்கு போவதற்கான நேரமெல்லாம் நிகழப்போகிறது. ஏதாவது ஒரு ஆவணத்தை உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமான்ற மாதிரியெல்லாம் யோசிக்க போகிறீங்க. உங்கள் மனைவி மேலே பதிவுப்பா, உங்கள் மேலே பண்ணுவோமான்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க. நிறையா வழக்கறிஞர்களை சந்திக்க போகிறீர்கள். மீனராசிக்காரங்க நிறையா இந்த தடவை லாயர்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. கெட்ட விதமாக இல்லைங்க, நல்ல விதமாக தான். உடனே தப்பாக உடனே யோசிக்காதீங்க அடுத்த நிமிஷம். ஐயோ 7.5 சனி, இந்த அம்மா வேறு இன்டெரக்டாக லாயரை பார்ப்பேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு நம்ம இல்லை.
இதே வந்து மேஷராசியாக இருந்தால் லாயரை இதுக்கு தான் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருப்பேன். நம்ம தான் கழுவுற மீனில் நழுவுற மீனாச்சே. என்னதான் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், துலா ராசிக்காரன், ரிஷபராசிக்காரன், மீனராசிக்காரர்கள்லாம் வந்து கணவராக அடைந்த பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள், பெண்களாக அடைந்த கணவர்கள் நல்லவர்கள், அப்படி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி உண்டு அப்படின்னு சொல்லுவேன்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய வந்து லாயர்களோட பேசுறது, இல்லை லாயர் ஆஃபீஸ் பக்கத்தில் போய் ஏதாவது டீ கிடைக்கக்கூடிய இது மாதிரி ஏதோ ஒன்று சனி சம்மந்தப்படுகிறது. அது நிறைய இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. சிந்தனை எல்லாம் சிறக்க போகுது. சிந்தனையில் 5 விதமான பட்டாம்பூச்சி பறக்க போகுது. 1-2 பட்டாம்பூச்சியெல்லாம் இல்லை. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எப்படி பண்ணலாமான்ற மாதிரி யோசனை மேலெடுப்புது. நிறைய பேர் யோசனையை கேட்க போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறதான் பண்ணுவீங்க வழக்கம் போல். இருந்தாலும் நிறைய பேரோட யோசனையை கேட்டு அவங்கள நம்ப வைக்க போகிறீங்க. ஆக்கா நான் சொல்கிறதெல்லாம் இந்த பையன் நம்புறானேன்னு 1 மணி நேரம் உட்காந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது, அண்ணா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ண்ணா, ஆனால் எனக்கு இதுதானா சரிப்பட்டு வருதுன்னு கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு நீங்கள் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் போகிறீங்க. ஆனாலும் அந்த அறிவுரையிலேருந்து ஏதோ ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கான பக்குவம் அப்படின்றது வரப்போது. இதுதானே முக்கியம். எப்பயுமே ஒரு நல்ல நேரம் இருக்கும்போது தாங்க நல்ல அறிவுரையும் சரி, நல்ல மக்களும் சரி நம்மளை நோக்கி கிடைப்பார்கள். ஒரு சொல் போதுங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. சொல் இனிக்குங்க. ஒரு சொல் போதும் ஒரு மேஜிக் பண்ணுறதுக்கு. எங்கிருந்தோ வந்த ஒரு சொல் விழும்போது கொடுக்கக்கூடிய நம்பிக்கையும் வேறு எதுவுமே கொடுக்காது. வார்த்தைகளுக்கு வீரியம் அதிகம், வார்த்தைகளுக்கு வசீகரம் அதிகம், வார்த்தைகளுக்கு வாழ்த்துக்கள் அதிகம். அடிக்கடி நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்த்துக்களை சம்பாதிக்கக்கூடிய ராசியாக இந்த தடவை பங்குனி மாதம் மீன ராசிக்காரங்க இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் அடைச்சிடலாம், கடன் அடைச்சிடலாம், எதிரியெல்லாம் தம்சம் பண்ணிடலாம், நோயெல்லாம் பின்னாடி ஓட விட்டுறலாம். எதுக்கு கவலை? பரிவர்த்தனை ஆயிருக்காருங்க ராசிநாதன் வீட்டில் 3ஆம் வீட்டு அதிபதி. ஒரு பரிவர்த்தனை, குரு சுக்கிர பரிவர்த்தனை. முயற்சிகளெல்லாம் டபுளாக பண்ணுவீங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, ரிங்காரிங்க ரோசை சொல்லாடுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவா இதுவா நிறைய பேருக்கு இடமாற்றம்ன்றது நிகழப்போகிறது. கண்டிப்பாக இடமாற்றம் நிகழப்போகிறது. இடமாற்றம் வீடை மாற்றலாமா, இடத்த மாற்றலாமா, கம்பெனியை மாற்றலாமா, ஆஃபீஸை மாற்றலாமா, ப்ராஜெக்டை மாற்றலாமா அப்படின்ற மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ்க்கெலாம் வரப்போகிறீங்க. அதுக்கான வழிகள்லாம் தெரிய போகிறது. நிறையா வந்து நல்லதுகள் நடக்க போகிறது. தலைக்கு மேலே இருக்கிற ராகும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் தயவு செஞ்சு கவனம். மீனராசிக்காரங்க கண்டிப்பாக எதில் கவனமாக இருக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம். தேவையில்லாமல் உங்களை மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்ருவாங்க. 4 பேரோட நீங்கள் மீட் பண்ண போகும்போது 1 கொடுத்தா 2 கொடுக்கும், 2 கொடுத்தா 3 கொடுக்கும் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வருத்தப்படாதீர்கள். சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா தலைக்கு மேலே ராகு, தலைக்கு மேலே சூரியன், தலைக்கு மேலே சனி, தலைக்கு மேலே புதன், தலைக்கு மேலே சுக்கிரன், இதெல்லாம் உட்காந்து இருக்கும்போது தலை சூடாயிடும். ஒன்று இருந்தாலே நம்ம சூடாக இருப்போம். என்னதான் நம்ம வந்து கடல் ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே கொதிக்க வைக்கிற மாதிரி உள்ளேருந்து லாவா வெடிக்கிற மாதிரி இந்த 5 கிரகமும் உட்காந்துருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரகமும் எந்த வீட்டு அதிபதியாக வராங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அதை பொறுத்து அந்த இடம் இயங்க போகுதில்லை. அதனால் அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கணும்ல. சூப்பராக இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு. கவலைப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக குழந்தைகளுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிறது, மூச்சு இழுக்கிறது, தொண்டை அடிக்கிறது, அது கவனம். மாமனாருடைய உடல்நிலையில், மாமியாருடைய உடல்நிலையில் கவனம். உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையில் கவனம். உங்களுடைய உடல்நிலையில் கவனம். பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல போய் டாக்டரை பார்த்துட்டு இது வரதுக்கான வாய்ப்பெலாம் தெரியுது எனக்கு. இல்லை 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் நீச்சமானா அதுக்கு மூலமாக ஒரு சின்ன சின்ன செலவு வைப்பார். எலும்பு செலவு, பல்லு செலவு அதெல்லாம் வைப்பார். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதில் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துருங்க. ஏன்னா சுக்கிரன் தான் 3ஆம் வீட்டு அதிபதி. அவர் போய் உச்சி பண்ணால் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் க்ரியேட் பண்ணி விடுவார் மீனராசிக்காரர்களுக்கு. கண்ணாடி மாற்றலாமா, கண்ணு மாற்றலாமா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பார். கொஞ்சம் மூச்சு விடுறதுல சிரமத்தெல்லாம் புதன் அங்கே உட்காந்து இண்டிகேட் பண்ணுவார். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள். பெருசாக ஒன்றும் இல்லை, எவ்வளவோ 2 வருஷம் சமாளிச்சாச்சு. இதெல்லாம் ஏமாத்திர வரலாற்றில் பதிவு பண்ணும்ல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிரகத்தை எங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க, ஆளுமை செஞ்சோன்னு வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய இடத்துல தானே மீனராசிக்காரங்க இருக்கீங்க. அப்புறம் என்ன கவலை? சூப்பராக இருக்குங்க. மீனராசி பார்க்குற இடமும் எனக்கு தெரிஞ்சு நான் நிஜமாவே சொல்லிட்டேன் ஆரம்பிக்கும் போது, கன்னியாராசிக்காரங்க தான் ஒரு கிரகமாக 2 கிரகம் எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம் இருக்கும். 9 கிரகமும் ஒருத்தனுக்கு பார்வை பண்ணி எப்படி இயங்க போகுது இந்த நாள் நான் உட்காந்து ஆரண்டி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்தளவுக்கு இருக்குது. அது அப்படியே நேர் எதிர்த்த வீடு யார் அப்படின்னா மீனம் தான். ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதில் சிந்தனை ஒழுக்க போகிறது. செயல் துரிதம். எப்பயுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அஷ்டமச்சனையிலையும் ஜென்மச்சனையிலையும் ஜெயிக்காத யாருமே கிடையாது. அப்போ இந்த தடவை என்ன பண்ண போகிறீங்கன்னா, வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் என்பதற்கான அனைத்து விதமான நன்மை தீமைகளை ஆராய போகிறீர்கள். அதற்கான நேரத்தை எடுத்துக்க போகிறீங்க. நிறைய கோவில் வழிபாடு, நிறைய பேருக்கு மலை மேலே இருக்கக்கூடிய போய் முருகனை போய் பார்த்து வரதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. அதுக்கான ஒரு ட்ராவல் பண்ணி போக போகிறீங்க. நிறைய பேர் முருகனை பார்த்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மலை மேல் இருக்கக்கூடிய முருகன். சும்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு குட்டி மலை இருந்தால் அதில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. விராலிமலை முருகன் உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை தரக்கூடியதாக இருக்குது. பழனிமலை முருகன் உங்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ மீனராசிக்காரங்க முடியும் அப்படின்னா பழனிமலை முருகனை பார்த்துட்டு வாங்க. இல்லை பழனிமலை முருகன் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வேடன் அரங்காலம்னு ஒரு அரங்காலம் இருக்கும், அதை பாருங்கள்.
அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே வந்தீங்கன்னா வைத்தியநாதர் அலங்காரம்னு ஒன்று வைப்பாங்க, ஒரு 11:30 மணிக்கு மேலே. அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னா, எப்போயுமே மீனராசிக்காரங்க பெரிய ஆள் தான், ராஜ அலங்காரத்தை பார்த்து விட்டுருங்கள். ராஜா மாதிரி வாழ்வீங்க இந்த தடவை. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வந்து வள்ளிலுக்கு இருக்கும்போது 2ஆம் வீட்டில் வரக்கூடிய தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுதல்ன்றதான நியாயப்படி விதி. அந்த மாதிரி பார்க்கும்போது மலை மேல் இருக்க முருகன் தான், மேஷமலை மலை மேல் இருக்கக்கூடிய முருகன். அப்போ கண்டிப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய பழனிமலை முருகனாக இருக்கட்டும், இல்லை மலை மேல் எந்த முருகன் இருந்தாலும் சரி, அதை போய் பார்த்துட்டு வாங்க. சிவன்மலை முருகனை பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடுடைய எனர்ஜி உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் போகும்போதெல்லாம் தீபாரதனை பார்ப்பீங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய சிரிச்சு பேசுவீங்க இந்த தடவை. இத்தனை நாளுக்கு அப்புறம் ரொம்ப மனசு விட்டு ஒரு ரிலாக்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்ன மேடம் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், அப்படி தான் இருக்கும். கெட்ட மாதிரி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது. இருக்கிற பிளான்ட்டுமே ஒரு நல்ல இடத்த கொடுக்கக்கூடிய ஒரு 3ஆம் வீட்டு அதிபதி தான் வந்து உட்காந்துருக்க போகிறாரு. அதே மாதிரி 4ஆம் வீட்டு அதிபதி தான் உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட 12க்கும் 11க்கும் 12க்கும் முடியப்பட்டவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. அதனால் அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து, ஏன்னா ராகு என்னதான் இருந்தாலும் அவர் குரு மாதிரி தான் செயல்பட போகிறார். எப்பவுமே ராகு அந்த இடத்துல, ராகுக்கு எதுக்குள்ள எந்த இடத்துல இருக்கோ அந்த இடங்கள் மாதிரி தான் செயல்பட போகுது இல்லையா? அப்போ குரு வந்து குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குரு மாதிரி தான் செயல்படுவார். அப்போ என்ன, குருவே அங்கே இருக்கிற மாதிரி தான், அப்போ ராசிநாதனே இருக்கிற மாதிரி தான் ராகு. அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் தான். மீனராசிக்காரங்களுக்கு மோசமாலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு அரசாங்கத்தால் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஒரு பேர் கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கலன்னா இந்த வேலையாட்கள் கிடைக்க போகிறாங்க மீனராசிக்காரர்களுக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேடிட்டே இருந்தீங்க, அவங்க வரல அப்படின்னா வரப்போகிறாங்க இல்லையா? அவங்க எஸ்கேப் ஆகி வேறு ப்ராஜெக்ட் போகிறாங்க. வாட்டர் இட் இஸ் இப்படியும் நடக்கும் அப்படியும் நடக்கும். ஏன்னா கிரகங்களுடைய 2 அமைப்புமே அங்கே இயங்க போகுது. அதனால் இந்த மாதிரியான வேலையாட்களில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸும் கிடைக்க போகுது, ஒரு சின்ன மைனஸும் கிடைக்க போகுது. நிறைய இடமாற்றம் நிகழ போகிறது. வண்டி வாகனங்கள்லாம் வாங்க போகிறீங்க. வண்டி வாகனம் கொஞ்சம் பழுதாகும் போது கொஞ்சம் கௌரவமாக படுத்துக்கணும். போயிட்டு வரும்போது கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. மலை ஏறும்போதும் சரி, எங்கேயாவது இதுக்கு போகும்போதும் கொஞ்சம் கவனமாக போங்க. கால் கை சராயிறது ஒராசறது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அனுமனை பிடிச்சிக்கோங்க, அனுமன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, கற்பக விநாயகரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்த்துருவார். காசு பணத்தெல்லாம் கொடுத்து உங்களை கற்பகமாக வச்சுப்பார். கவலையே பட வேணாம். பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். முடியும்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு பண்ணுங்க. அந்த வெண்ணெயை கொஞ்சம் டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளில் ஒரு நல்ல தேன் தடவிய வார்த்தையும், வார்த்தைகளில் ஒரு வசீகரத்தையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அப்படியே கொஞ்சம் 2ஆம் வீட்டில் போய் சூரியன் உட்கார போகிறாரு அப்படின்ற போது கொஞ்சம் வார்த்தைகளில் கடுஞ்சொல் பேசுகிறது, வீட்டில் ஒருத்தவங்கள திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எரிஞ்செரிஞ்சு வருது, தலைவலி வருது, டென்ஷன் வருது, டிப்ரெஷன் வருது, ஆன்சைட்டி வருது. வாங்க இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு வரலாறு படைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் காத்து கொண்டிருக்கிறது.